ஒரு நாள் நாரத முனிவர் ஒரு திவ்யமான ஞானப்பழத்தைக் கொண்டு சிவா மற்றும் பார்வதி முன் வந்தார். அது சாதாரண பழமல்லர், அது ஞானத்தின் சின்னம். சிவபெருமான் சிரித்தார். உலகை 3 முறை சுற்றி வருபவருக்கு இந்தப் பழம் என்று அறிவித்தார். வீரமிகு முருகன் தனது மயிலில் ஏறி வேகமாகப் புறப்பட்டார். மலைகள், கடல்கள், காடுகள் எல்லாவற்றையும் தாண்டிப் பறந்தார். ஆனால் அமைதியாக இருந்த கணேசர் ஒரு கணம் சிந்தித்தார். பின்னர் தன் தாய் தந்தையை 3 முறை சுற்றினார். என் உலகம் என் பெற்றோர்கள்தான் என்றார். அந்த அறிவைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ஞானப்பழத்தை கணேசருக்கு வழங்கினார். திரும்பி வந்த முருகன் மனம் வருந்தினார். அவர் பழனிக்குச் சென்று துறவி வடிவில் நின்றார். அப்போது சிவபெருமான் அருகில் வந்து சொன்னார், பழம் நீ, உண்மையான ஞானம் நீதான். அதனால் அந்த இடம் பழனி என அழைக்கப்பட்டது. உலகில் பெரிய அறிவு என்ன? பெற்றோரை மதிப்பதே உண்மையான ஞானம். ஓம் சரவண பவ.